ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளாக ரித்தன்யா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த சண்டே அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு சில மந்த்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து நாங்கள் அன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு போயிருந்தோம். இந்த பார்க் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த வேளச்சேரி 100 ஃபீட் பைபாஸ் ரோடு அந்த பிரிட்ஜ்க்கு கீழே தான் வந்து இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீட் அண்ட் க்ளீனாகவுமே இருக்குது அந்த பார்க்கு. ஈவினிங் டைமில் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இது ஒரு நல்ல ஸ்பாட்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அங்கே வாக்கிங் போகிறதுக்குமே நிறைய பிளேஸ் இருக்குது. ஈவன் மார்னிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கூட இந்த இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடுப்புற வந்து இந்த கிட்ஸோட பார்க் இருக்குது. இதை தாண்டி வந்து வாக்கிங் போகிறதுக்கான ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜ்க்கு கீழேயே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, 2 சைடுமே வந்து வண்டி போயிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அவங்க கேட் எல்லாமும் வச்சுருக்காங்க. ரித்தன்யாக்கு இப்போ ஏன் இவ்வளோ ஸ்மைல் வருதுன்னா, அவங்க பக்கத்தில் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்த பாப்பாவும் அவங்களும் வந்து சேம் டிஷர்ட் போட்டிருக்காங்க. பட் லைட் கலர் ஷேட்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் 2 பேட்டர்னுமே ஒரே இதுதான். அதனால தான் அவங்களுக்கு மேடம்க்கு சிரிப்பு தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு ஊஞ்சல் பார்த்தோன்னே எனக்கும் ஊஞ்சல் விளையாடணும்னு ஆசையாக வந்துருச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் நானும் ரித்தன்யா கூட உட்காந்து ஊஞ்சல்லாம் விளையாடினேன். எத்தனை பேருக்கு வந்து ஊஞ்சல் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியிலேருந்தே என்னை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நாங்களும் வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி சண்டே அவள் ஒரே பிடிவாதமாக இருந்து இப்போ நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 4:30 போல் போனோம். இப்போலாம் அந்த டைமில் கொஞ்சம் வெயிலுமே இருந்துச்சு. வெயில் போன பிறகு போகலான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அங்கே போய் அதெல்லாம் விளையாண்ட பிறகு தான் மேடம்க்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆச்சு. போன பிறகு விளையாடி முடிச்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவேன் அப்படியே வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணுங்கிறா. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் பெரிய பசங்க, சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடுறாங்களா. நம்ம ஆளே வேற ரொம்ப குட்டியாக இருக்கா. யாராச்சும் பின்னாடிருந்து வந்து இடிச்சிடுவாங்களோ, விழுந்துருவாங்களோன்னு ஒரே பயமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா அவள் பக்கத்துலேயே இருந்து தான் பார்த்துக்கிட்டா. கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த பார்க்கை வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு நம்ம கூட கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், சில் பண்ணலாம். அதுக்குமே இது ஒரு நல்ல பிளேஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சு கிட்ஸை கூட்டிகிட்டு சென்னைக்குள்ளே போகிற மாதிரி ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்குமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்களுமே போய் அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் உங்கள் கிட்ஸை எந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க? அப்படி இல்லைனாலும் வீட்லேயே இருந்தாலும் எப்படி என்கேஜிங்காக வச்சுப்பீங்க? அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.